வீடியோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பூஜை அறை vlog தாங்க பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய பூஜை அறையில சில டிப்ஸுகளும் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளுடைய பூஜை அறை ரெண்டல் ஹவுஸ்ல இப்படி தான் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வாஸ்துக்காக நான் சில பொருட்கள் வந்து வீட்டில் வாங்கி வைக்கிறது வழக்கம். அதில் வந்து ஒன்று கண்திருஷ்டி விநாயகர், பேம்போ ட்ரீ, புத்தா, இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம வந்து வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாங்கி வச்சிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா நேர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும், எதிர்மறை ஆற்றல் வராது, எப்பொழுதுமே நல்லது. நம்ம வீட்டுக்குள்ள தீய சக்திகளும் வரக்கூடாது அப்படின்னா சில பொருட்களை நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆகாச கருட கிழங்கு வந்து ஒன்று வாங்கி நம்ம வீட்டு நிலவாசப்படியில கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் சில வேர்களும் வந்து உங்களுக்கு பூஜை அறையில வச்சு நம்ம பூஜை பண்ணி அதையுமே வந்து நிலவாசப்படியில கட்டியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில காஞ்ச பூக்கள் வந்து அப்படியே விட்டு வைக்க கூடாது. 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 3 நாள் ஆகுது அதுக்குள்ள பூ வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, எடுத்துருங்க. 2 நாள் மினிமம், இல்லை ஒரு 3 நாள் அது வரைக்கும் வைக்கிறது நல்லது. அதுக்கு மேல வைக்காதீங்க. அதே வந்து நம்ம வந்து சாமந்தி வச்சோம்னா அந்த கலர் நல்லா இருக்கும், அந்த டார்க்கா அப்படியே இருக்கு அப்படின்னு வைப்பாங்க சிலர். ஸோ இருந்தாலுமே எடுத்துருங்க. அந்த பூ வாடிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு அந்த பலன் கிடையாது. அதனால அந்த பூவெல்லாம் எடுத்துருங்க. மற்ற பூலாம் வச்சோம்னா ஒரு நாள் தான் வரும். ஸோ பூஜை அறையில உடனே வந்து நம்ம அப்ரூவப்படுத்துறது நல்லது. காஞ்ச பூக்கள் எப்பொழுதுமே பூஜை அறையில வைக்காது. இப்போ என்னுடைய பூஜை அறையை கிளீன் பண்ணிட்டு பூக்கள்லாம் வந்து வச்சு அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய பூஜை அறை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், அழகா வச்சுக்கணும், கோவில் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க பூஜை அறையை. எனக்கு பட் இந்த ரெண்டல் ஹவுஸ்ல அந்த மாதிரி அமையல, இப்படிதான் இருக்கு, வாஸ்துப்படியுமே அமையல அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஓன் ஹவுஸ்ல வந்து நம்ம பூஜை அறை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுமே வந்து வீடு நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. முதல்ல போன உடனே வாஸ்துப்படி நம்ம வீடு வாசப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி பூஜை அறை கரெக்டா வாஸ்துப்படி அங்க வைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீட்டுல. ஸோ ரெண்டல் ஹவுஸ்ல போயிட்ட பிறகு நம்ம வந்து ஃபீல் பண்றதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கும் நல்லதில்லை, நம்ம வீட்டுக்கும் நல்லதில்லை. அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பூஜை அறை வீடியோல வேண்டாம். ஸோ இப்போ வந்து பூஜை அறை வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து வியாழன் இல்லைன்னா புதன் இந்த கிழமையில தான் வந்து பூஜை அறையெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை காலையில நம்ம வந்து பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அழகா பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு, அதே மாதிரி சாமந்தியுமே இந்த வந்து பர்பிள் கலர் சாமந்தி எங்க கிடைச்சது அப்படின்னு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரேரா வந்து நமக்கு கிடைக்கும். பூக்கள் வந்து விற்கும் பொழுது அவங்க வச்சிருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம வந்து வாங்குறது நல்லது. ஸோ கலர்ஃபுல்லா வைக்கும் பொழுது நம்ம பூஜை அறை ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்க. ஒரே மாதிரி எப்பவுமே எல்லோ கலர்லயே வச்சுட்டு இருக்கலாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து சாமந்தி வாங்கி விற்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். செம்பருத்தியுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா பறிச்சு வைங்க, அதுவுமே நம்மள சூப்பரா இருக்கும். நம்ம விநாயகருக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது, முருகருக்குமே வைக்கிறது நல்லது. நான் என்னுடைய பூஜை அறை எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.